அறிவியல் பகுதியில ஒரு வினா எடுக்கணும் சார். தொடர்ச்சியா எது கேட்டுட்டு இருக்காங்க இந்த பையங்களா? சரி வாங்க டாபிக் உள்ள போகலாம். அறிவியல்ல ரத்தம், சரிங்களா, ஆதி முதல் தற்பொழுது வரை ரத்தம் பகுதியில இருந்து ஒரு வினா தேர்வுக்கு இடம்பெறுது. சரிங்களா? அது ரொம்ப அதிகமா படிக்கணுமா சார்னா அது அதிகமா படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில இருந்து தான் வினா தொடர்ச்சியா கேட்டுட்டு வராங்க. சரி வாங்க பார்க்கலாம். ரத்தம், சரிங்களா, ரத்த சுழற்சியை கண்டறிந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வில்லியம் ஹார்வி. ரத்த சுழற்சியை கண்டறிந்தார். ரத்த சுழற்சியை கண்டறிந்தவர் வில்லியம் ஹார்வி. இது தேர்வுல கேட்ட வினா. சரிங்களா? காரல் லான்ஸ்டீனர் ரத்த வகையை கண்டறிந்தார். என்ன பண்ணாரு இவரு? ரத்த வகையை கண்டறிந்தார். என்னென்ன ரத்த வகை சார்? ஏ பி ஓ. சரிங்களா? ஏ பி ஓ ரத்த வகையை கண்டறிந்தவர் யாரு? காரல் லான்ஸ்டீனர். தேர்வில் கேட்ட வினா. ஷார்ட்கட் பாருங்க. ஓ வருதா? அப்போ 1900 கண்டறிந்தாரு. எப்ப கண்டறிந்தான்னு கூட கேட்பாங்க. எப்போ? இந்த ஓ வர்றதால 1900. டிகாஸ்டிலோ மற்றும் ஸ்டெய்லி ஏபி ரத்த வகையை கண்டறிந்தனர். ஏபி வகை ரத்தத்தை கண்டறிந்தவர்கள். சரிங்களா? காரல் லான்ஸ்டீனர் பார்த்தவரையில ரத்த வகையை கண்டறிந்தார். என்னென்ன ரத்த வகை? ஏ பி ஓ 1900. டிகாஸ்டிலோ ஸ்டெய்லி ஏபி ரத்த வகையை கண்டறிந்தனர். எப்ப சார்னு கேட்டா ஏபி 2 இல்லைங்களா? அப்போ 1902. சரிங்களா? இப்ப வருது ஈஸியா போயிடுச்சுங்களா? இல்ல ஓ வர்றதால 1900, ஏபி 2 வர்றதால 1902. சரிங்களா? ஓகே சார். ரத்தம் நம்ம எல்லாம் சொல்லுவோம்ல, மாத்தி ரத்தம் கொடுத்துட்டாங்க செத்து போயிடுவாங்க, மாத்தி ரத்தம் கொடுத்தா செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அந்த கதையை பார்ப்போம். சரிங்களா? ரத்த வகை ஏ. இவங்க யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்னு பார்த்தா ஏவுக்கும் ஏபிக்கும் கொடுக்கலாம். சரிங்களா? நல்லா கவனமா பாரு. இந்த பகுதியில இருந்து எப்போதும் ஒரு வினா இடம்பெறுது. சரிங்களா? ஏ ரத்த வகை வந்து யாராருக்கெல்லாம் கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஏவுக்கு கொடுக்கலாம், அவருடைய ஜோடி ஏபிக்கு கொடுக்கலாம். யாராருக்கெல்லாம் வாங்க பாருங்க, அவர்கிட்ட இருந்து வாங்கலாம், அப்புறம் ஓ கிட்ட இருந்து வாங்கலாம். சரிங்களா? அடுத்து பி பாருங்களேன். பி யாராருக்கெல்லாம் கொடுக்கலாம்? யாராருக்கெல்லாம் கொடுக்கலாம்? அவருக்கு கொடுக்கலாம், அப்புறம் ஏபிக்கு கொடுக்கலாம். யாராருக்கு இருந்து வாங்குவாங்க? பி கிட்ட இருந்து வாங்குவாங்க, ஓ கிட்ட இருந்து வாங்குவாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க ஏபி ரத்த வகை. ஏபி யாராருக்கெல்லாம் கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஏபிக்கு மட்டும்தான் கொடுக்கலாம். யாராருக்கெல்லாம் தான் வாங்கலாம்னு பார்த்தா ஏபி ஏபிஓ அனைத்து வகை ரத்தத்தையும் இவர் வாங்கிப்பாரு. சரியா? அப்ப இவரு ரத்தம் பெறுபவர் அழைக்கப்படுறாரு. ரத்தம் பெறுபவர். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரத்தம் பெறுபவர் அனைவருக்கிட்டையும் வாங்கிப்பாரு. பவியன் மாதிரி எல்லாம் கொடுங்க கொடுங்க நான் வாங்கிக்கிறேன், இவ்வளவு நான் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஏபி வந்து அனைவருக்கிட்டையும் வாங்கிப்பாரு. அடுத்து ஓ தி ஸ்பெஷல் ஒன். இவர் யாராருக்கெல்லாம் கொடுப்பாரு பாருங்களேன், அனைவருக்கும் கொடுப்பாரு. ஏ ஏபி பி ஓ. அப்ப இவரு ரத்த கொடையாளி. சரிங்களா? ஓ வந்து ரத்த கொடையாளி. யாராருக்கெல்லாம் வாங்குவார்னு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட மட்டும்தான் வாங்குவார். சரிங்களா? 1 செகண்ட் இதை பாருங்க. இது ரெண்டையும் தனியா பாருங்க, இது ரெண்டையும் தனியா பாருங்க. ஏபி ஏ பி இவர் பாருங்க. ஏ பொறுத்தவரையில ஏவுக்கு கொடுப்பாரு, ஏபிட்ட இருந்து ஏவுக்கும் ஏபிக்கும் கொடுப்பாரு. இவர் யார்கிட்ட கொடுக்குறாங்க? பிக்கு ஏபிக்கு கொடுப்பாரு. புரியுதுங்களா? இங்க ஏ வந்தா ஏ ஏபி, பி வந்தா பி ஏபி. யாராக்கெல்லாம் வாங்குறாங்க பாருங்க. ஏ வந்து ஏ கிட்ட இருந்து வாங்குவாங்க, பி வந்து பி கிட்ட இருந்து வாங்குவாங்க. ஓ வந்து அனைவருக்குமே கொடையாளி தானே. சரிங்களா? அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏபியை பொறுத்தவரையில ஏபிக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. யார்கிட்ட இருந்து வாங்குவாங்க? அனைவர்கிட்ட இருந்து வாங்குறதால ரத்தம் பெறுபவர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து ஓவை பொறுத்தவரையில ஏ ஏபி பி ஓ அனைவருக்கும் கொடுக்கறதால ரத்த கொடையாளின்னு சொல்றாங்க. அவர் யார்கிட்ட மட்டும் வாங்கிப்பாரு? ஓ கிட்ட இருந்து மட்டும்தான் வாங்கிக்குவாரு. சரிங்களா? கிளியரா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் பகுதி. அடுத்து ரத்தம் சார். ரத்தம்னா என்ன? ரத்தம் என்பது 2 பகுதிகளை சேர்ந்தது. உடம்புல ரத்தம் அப்படின்னா 2 பகுதியை சேர்ந்ததுப்பா. பிளாஸ்மா மற்றும் ரத்த திசுக்கள். சரிங்களா? பிளாஸ்மா மற்றும் ரத்த திசுக்கள். பிளாஸ்மா உடம்புல எத்தனை பகுதி இருக்கு அப்படின்னா 55% பிளாஸ்மாவும் 45% ரத்த திசுக்களும் இருக்கு. சரிங்களா? நம்ம ரத்தம் இப்ப வெளில வருதுன்னு வச்சுக்கோமே, ரத்தம் வந்து இந்த ரத்தம்ன்றது வந்து கட்டியா இருக்கும். சரிங்களா? ரொம்ப கட்டியான பகுதி. சரிங்களா? பிளாஸ்மா வந்து நீர்த்த பகுதி. இது ரெண்டும் சேர்ந்துதான் நமக்கு வந்து லிக்விட் ஐட்டமா நம்ம ரத்தம் உடம்புக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. சரிங்க சார். பிளாஸ்மாவில என்னென்ன இருக்கும் அப்படின்னா பிளாஸ்மாவில வந்துட்டு 92% நீர் இருக்கும். சரிங்களா? பிளாஸ்மா வந்து காரத்தன்மை கொண்டது. பிளாஸ்மா காரத்தன்மை கொண்டது. பிளாஸ்மாவில அமினோ அமிலங்கள் இருக்கு. அமினோ அமிலங்கள் இருக்கு. சரிங்களா? பிளாஸ்மா பத்தி என்னென்னலாம் கேட்கலாம்? பிளாஸ்மா ரத்தத்தில் பிளாஸ்மாவின் சதவீதம் என்ன? 55. பிளாஸ்மா என்ன சுவை உடையது? காரம். பிளாஸ்மாவில் உள்ள நீரின் அளவு 92%. பிளாஸ்மாவில் உள்ள அமிலம் என்ன? அமினோ அமிலம்.
சரிங்களா. அடுத்து ரத்த திசுக்கள். ரத்த திசுக்களை பொறுத்தவரை 45% இருக்கு. அப்ப ரத்த திசுக்கள் என்னென்ன சார் இருக்கு அப்படின்னா, ரத்த சிவப்பணுக்கள் இருக்கு, ரத்த வெள்ளை அணுக்கள் இருக்கு, அப்புறம் திரம்போசைட்டுகள் இருக்கு. இந்த 3 பகுதி தான் ரத்த திசுக்கள் சொல்றாங்க. சரிங்களா. ஆர்பிசி ரத்த சிவப்பணுக்கள். ரத்த சிவப்பணுக்கள்ல உட்கரு கிடையாது. சரிங்களா. ரத்த சிவப்பணுக்கள உட்கரு கிடையாது. 2 பகுதிகளும் குழிந்து காணப்படும். சரிங்களா. அதனால உட்கரு கிடையாது. இந்த குழிந்து இருக்கிற காரணமாக இது உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் ஆக்சிஜனை எடுத்து செல்கிறது. புரியுதுங்களா. ஒரு வினா, உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் ஆக்சிஜனை எடுத்து செல்கிறது. சரிங்களா. உடலின் அனைத்து பகுதிக்கும் ஆக்சிஜனை எடுத்து செல்வது யாரு? ரத்த சிவப்பணுக்கள். அது குவிந்து இருக்கிற காரணத்தால உட்கரு கிடையாது. இங்க ஒரு கொஸ்டின் இருக்கு. சரியா. இளம் ரத்த செல்கள்ல உட்கரு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா உண்டு. சரிங்களா. கவனிங்க, முதிர்ந்த ரத்த சிவப்பணுக்கள்ல தான் உட்கரு இருக்காது. ஆனா இளம் ரத்த சிவப்பணுக்கள்ல உட்கரு இருக்கும். சரிங்களா. அப்புறம் சிவப்பு நிறம் கொண்டது. இருபுறம் குவிந்து வடிவம் சொல்லியாச்சு. சிவப்பு நிறம் கொண்டது. சார் ரத்த சிவப்பணுக்கள் எத்தனை நாள் சார் உயிர் வாழும்னு பாத்தீங்கன்னா 120 நாட்கள் உயிர் வாழும். சரிங்களா. அதுக்கப்புறம் எங்க சார் செத்து போவோம் அப்படின்னா கல்லீரல்லையும் மண்ணீரல்லையும் அழிக்கப்படுகிறது. கல்லீரல்லையும் மண்ணீரல்லையும் அழிக்கப்படுகிறது. சரிங்களா. செத்துருவோம், அதுக்கட்டியும் புதுசா வந்துருவாங்க. ஓகேங்களா. அடுத்து WBC ரத்த வெள்ளை அணுக்கள். ரத்த வெள்ளை அணுக்களுக்கு உட்கரு உண்டு. சரிங்களா. ரத்த வெள்ளை அணுக்கு உட்கரு உண்டு, வெள்ளை நிறம் கொண்டது, 12 நாட்கள் வாழும். பாத்தீங்களா, 12 நாட்கள். அடுத்து ரத்த வெள்ளை அணுக்களை 5 வகையா பிரிக்கிறாங்க. என்னென்ன பாருங்க. நியூரோபில், ஈசினோபில், பேசோபில், லிம்போசைட், மோனோசைட். இதை 2 வகையா பிரிக்கிறாங்க. இது என்னன்னா நியூரோபில், ஈசினோபில், பேசோபில்னா துகள்கள் உடையவை. லிம்போசைட், மோனோசைட் துகள்கள் அற்றவை. அதாவது ரத்த வெள்ளை அணுக்கள் 5ஆ பிரிச்சாங்களாப்பா, அதை 2ஆ பிரிக்கிறாங்க. துகள்கள் உடையவை, துகள்கள் அற்றவை. நியூரோபில் பாருங்களேன், வீக்கம் மற்றும் நோய் தொற்று. சரிங்களா. ஷார்ட்கட் சொல்றேன், கவனிச்சுக்கோ. நியூனா என்னப்பா? புதுசு. அப்ப வீக்கம் மற்றும் நோய் தொற்று உருவாகுதல் போது உடம்புல சுரக்கிறது தான் நியூரோபில். சரிங்களா. அதாவது வீக்கம் புதுசா வர்ற ஒன்று, நோய் தொற்றும் புதுசா வர்ற ஒன்று. அப்ப நியூ புதுசு. சரிங்களா. அப்ப உடம்புல வீக்கம் மற்றும் நோய் தொற்று உருவாகும் போது உருவாது நியூரோபில். அடுத்து ஈசினோபில் பாருங்க, ஒட்டுண்ணி. சரிங்களா. உடம்புல ஒட்டுண்ணி தாக்குதல் ஏற்படும் பொழுது ஈசினோபில் ஏற்படுகிறது. ஒட்டுண்ணி எப்படி ஒட்டிக்கும்? நம்ம உடம்புல ஈஸியா ஒட்டிக்கும். கரெக்டா. ஒட்டுண்ணி நம்ம உடம்புல எப்படி ஒட்டிக்கும்? ஈஸியா ஒட்டிக்கும். அப்ப ஒட்டுண்ணி தொற்றின் பொழுது உடம்பில் உருவாகும் ரத்த வெள்ளை அணு எது? ஈசினோபில். அடுத்து பேசோபில். பேசோபில்னா வீக்கங்கள், அதாவது வீக்கம் உருவாவதற்கு நியூரோபில். வீக்கம் உருவான பொழுது உருவான வேதிப்பொருட்களை வெளியேற்ற உதவும் ரத்த வெள்ளை அணுக்கள் பாத்தீங்கன்னா பேசோபில். பேசாம வெளில போ. புரியுதுங்களா. வீக்கம் உருவான பொழுது உருவான வேதிப்பொருட்களை வெளியேற்ற உதவுவது பேசோபில். சரிங்களா. பேசாம வெளில போயிடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது. அடுத்து துகள்கள் அற்றவை பாருங்களேன், லிம்போசைட், மோனோசைட். லிம்போசைட் சைட்டை பொறுத்தவரையில நோய் தொற்று உருவாகும் பொழுது ஏற்படுகிறது. இது 2 வகையா பிரிப்பாங்க. டி லிம்போசைட்னு சொல்லுவாங்க, T1 T அப்படின்னு சொல்லுவாங்க. டி லிம்போசைட் நோய் தொற்று உருவாகும் பொழுது அது உருவாகிறது. அடுத்து மோனோசைட், விழுங்கு செல்கள் அப்படின்னு சொல்றாங்க. விழுங்கு செல்கள்னா என்ன சார்னா, இவர் லிம்போசைட் என்னது? நோய் தொற்று உருவாகும் போது அவர் உருவாகி அழிப்பாரு. உடம்புக்கு எதிர்ப்பு சக்தியை தர்றதுதான் லிம்போசைட். உடம்புல கொஞ்சம் சக்தியா தெம்பா வச்சுக்கும், அடுத்தவர் அட்டாக் பண்ணாத மாதிரி. மோனோசைட் அப்படி கிடையாது. பாக்டீரியா நோய் உள்ள வந்துருச்சு அப்படின்னா அந்த செல்ல விழுங்கிடும். அப்ப இது என்ன அழைக்கப்படுகிறாங்க? விழுங்கு செல்னு சொல்றாங்க. என்னது? மோனோசைட். மொத்தமா விழுங்கிட்டியா அப்படின்னு சொல்லுவோம்ல, மொத்தமா விழுங்கிட்டியா அப்படின்னு கேட்போம்ல, அதான் மோனோசைட், விழுங்கு செல்னு சொல்றாங்க. அடுத்து ரத்த வெள்ளை அணுக்களோட வாழ்நாள் சொல்லியாச்சு, 12 நாட்கள். திரம்போசைட். சரிங்களா. ஒரு இடத்துல அடிபட்டுருது, ரத்தம் ஆறா போயிட்டு இருக்குமா? போகாது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல ரத்தம் உறைந்து போயிடும். சரிங்களா. அப்படி பெயிண்ட் மாதிரி அப்படி ஒரு மாதிரி கட்டி ஆயிடும்ல, அதுக்கு காரணம் திரம்போசைட். சரிங்களா. இது ரத்தம் உறைதலுக்கு காரணமா அமையுது. சரிங்களா. இதனுடைய வாழ்நாள் காலம் பாத்தீங்க அப்படின்னா 7 நாட்கள். எத்தனை நாட்கள்? 7 நாட்கள். அடுத்து ரத்தத்தோட பணியை பாருங்களேன். ஆக்சிஜன் கடத்துதல். உடலின் அனைத்து பகுதிக்கும் ஆக்சிஜனை கடத்துவது எது? ரத்தம். சரிங்களா. நம்ம பையில என்னன்னு சொல்லுவான், உடல் முழுவதும் ஆக்சிஜனை கடத்தும் பகுதி எது? நுரையீரல், கல்லீரல், இதயம், ரத்தம் அப்படின்னு சொல்லணும். பையன் எதை அடிப்பான்? இதயம் சொல்லிட்டு அடிச்சுட்டு வருவான். சரிங்களா. நான் இதயத்தோட வேலை பம்பிங் பண்றது மட்டும்தான். சரி. ரத்தம் தான் உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் ஆக்சிஜனை எடுத்து செல்கிறது. அடுத்து வெப்பம். உடலின் வெப்பத்தை சமநிலைப்படுத்துவது ரத்தத்தோட வேலை தான். இப்ப நம்ம குளிர்ந்த பகுதிக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு உடம்புல குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வெப்பம் இருக்கும். அதே வெயில்ல போகும்போது குறிப்பிட்ட டெம்பரேச்சர் இருக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான வெப்பநிலையை அதிகப்படுத்தவும் குறைக்கவும், அதாவது வெப்பநிலை சமநிலைப்படுத்த உதவுவது யாரு?
நம்ம ரத்தத்தோட வேலை. சரிங்களா? அப்புறம் ஹார்மோன், உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் ஹார்மோனை எடுத்து செல்வது நம்ம தான் யாரு? ரத்தம். சரிங்களா? இங்க ஒரு விஷயம் இருக்கு. நாளமுள்ள சுரப்பி, நாளமில்லா சுரப்பி. நாளமுள்ள சுரப்பி வந்து முதுகில சுரக்குது. அது வந்து உடலின் அனைத்து பகுதிக்கும் நாளம் வழியா எடுத்துட்டு போயிடும். நாளமில்லா சுரப்பி, நாளமில்லா, சரிங்களா? நாளமில்லா சுரப்பி சுரப்பதுதான் ஹார்மோன். அதுக்கு எந்த வழியில எடுத்துட்டு போறதுனே தெரியாது. அப்ப உதவுறதுதான் நம்ம தலைவர் ரத்தம். சரிங்களா? நாளமில்லா சுரப்பி சுரப்பது ஹார்மோன். ஹார்மோனை உடல் முழுவதும் எடுத்து செல்வது யாரு? ரத்தம். சரிங்களா? ஓகே. நீரின் சமநிலை. சரி, நம்ம மனுஷன் உடம்புல தெரியும். அப்ப தர்பூசணின்னு சொல்லும் போது 96% நீர் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட பொருள்ல ஒரு குறிப்பிட்ட அளவு நீர் இருக்கு இல்லையா? நம்ம மனித உடம்புல 86% நீர் இருக்கு. மனுஷ உடம்புல எத்தனை சதவீதம்? 86% நீர் இருக்கு. அந்த நீர் சமநிலை பண்றவர் யாரு? நம்ம ரத்தம் தான். சரிங்களா? அந்த நாக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் சொல்லுவாங்கல்ல, நடந்து போயிட்டே இருப்பீங்க, நாக்குலாம் வறண்டு போச்சுடா தம்பி அப்படின்னு. அந்த நீர் சமநிலையை பாதுகாக்கிறது நம்ம ரத்தம் தான். நைட்ரஜன் கழிவு. சரியா? நம்ம உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்ற உதவுவது நமது ரத்தம் தான். சரிங்களா? நீ சாப்பிடுற கழிவு வெளில வருது, ஆனா நம்ம ஹார்மோன் ஆகட்டும் இப்ப பயன்படுத்தினா கழிவு வரும். உண்மைதானே? அப்ப நம்ம ஹார்மோனை பயன்படுத்தும் உறுப்புகள்லாம் அதனுடைய கழிவை எப்படி வெளியேற்றோம்? நைட்ரஜன் மூலியமா. சரிங்களா? அதெல்லாம் ரத்தம் தான் கொண்டு வந்து வெளியேற்றுவாரு. உணவுனா என்ன சார்? நீ சாப்பிடுற சாப்பாடு செரிமானம் ஆச்சு, அந்த ஆற்றல் எல்லாம் எங்க போவோம்? அப்படியே கண்ணு வந்து எனக்கு வந்து மீன் கொடு, எனக்கு வந்து அந்த ஈரல கொடு, எனக்கு சாப்பாடு கொடு, அப்படியே கண்ணு எடுத்துக்குமா? எடுத்துக்காது. சரிங்களா? செரித்த உணவுகள் வந்து ஆற்றலை வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் தேவையானதை பகிர்ந்தளிப்பதன் வேலை என்ன? நான் வந்து ரத்தம். சரிங்களா? செரித்த உணவுகளை அனைத்து பகுதிக்கும் எடுத்துட்டு போறது யாரு? ரத்தத்தின் பணி. நோய் தாக்குதல். சரியா? நோய் தாக்குதல். சரிங்களா? அதாவது ரத்த வெள்ளையணுக்கெல்லாம் இருக்கு இல்லையா? அதான் சொல்லுவாங்க நோய் தாக்குதல். உடம்புல வந்து நோய் தொற்று ஏற்பட்டாலும் சரி, நோய் எதிர்ப்பு தன்மையும் சரி, அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரு? ரத்தம். எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ரத்தத்துல வந்து உப்பு அதிகமாயி போச்சுன்னா பாத்துக்க, உடம்ப பாத்துக்க, சுகர் அது இதுன்னு எல்லாமே ரத்தத்தை தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. சுகர் அதிகமாயிடுச்சா ரத்த டெஸ்ட். சரிங்களா? ஏன் நோய் தாக்குதல் உடம்ப தாக்குறது யாரு? ரத்தம். அப்ப ரத்தத்தை டெஸ்ட் பண்ணாலே தெரியும் என்ன நோய் இருக்குது தம்பி அப்படின்னு. சரிங்களா? அடுத்து இது வந்து நோய்கள். சரியா? இதனாலே ஆபத்துக்கள் இருக்கு. சரிங்களா? இதுவே ரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறைந்தால் அனிமியா ஏற்படுகிறது. சரியா? ரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கை இருக்கும்ல ஒரு குறிப்பிட்ட, அதாவது எண்ணிக்கை நானே சொல்றேன் 16 லட்சம் இருக்குப்பா உடம்புல வந்து 16 லட்சம் இருக்குது. ஒரு சென்டிமீட்டர் இருக்கு. அது நமக்கு கவலை தேவை கிடையாது. நம்ம இங்க வருவோம். ரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கை குறைந்தால் உருவாவது அனிமியா. சரியா? அடுத்து லிகோசைட்டோசிஸ். லீகோசைட்டோசிஸ் என ரத்த வெள்ளை அணுக்கள் அதிகரித்தல். இது சிவப்பணுக்கள் குறைதல், இது வெள்ளை அணுக்கள் அதிகரித்தல். வெள்ளை அணுக்கள் அதிகரிச்சிச்சு அப்படின்னா ஏற்படும் நோய் என்ன? லீகோசைட்டோசிஸ். அதுவே வெள்ளை அணுக்கள் எண்ணிக்கை குறைஞ்சிச்சு அப்படின்னா உருவாவது லிகோபினியா. யான்னு வந்துச்சுன்னா குறைதல்னு அர்த்தம். சரியா? லீகோபினியா என்னது? ரத்த வெள்ளை அணுக்கள் எண்ணிக்கை குறைதல். த்ரோம்போசைட்டோபியா, இது ரத்த தட்டுகளின் எண்ணிக்கை குறைதல். பியா சைட்டோபியான்னு இருக்கு இல்லையா? அப்படின்னு வந்துச்சுனாலே எண்ணிக்கை குறைதல். சரிங்களா? பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பகுதி. இதுல இருந்து ஒரு வினா எப்பொழுதும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு பாயிண்ட் விடாம நீங்க படிச்சீங்க அப்படின்னா இந்த டாபிக்ல இருந்து வரும்போது ஒரு வினா அடிச்சிடலாம். ஒன் செகண்ட் பாருங்க. ரத்த சுழற்சி வில்லியம் ஹெர்வி. ரத்த வகை கண்டறிந்தவர் காரல் லான்ஸ்டீனர். ஏபி ரத்த வகை கண்டறிந்தவர் யாரு? டிகாஸ்டிலோ ஸ்டெய்லி. யார் யார் கொடுக்குறா யார் யார் வாங்குறா பாத்துக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.